கொதிக்கிற தண்ணியில் கல் உப்பு மஞ்சளும் போட்டு காலிஃப்ளவரை போட்டிருக்கேன். வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி நீட்டமாக வெட்டிக்கணும். வெங்காயம் இருக்குது சூப்பராக. இஞ்சி பூண்டு, மிளகாத்தூள், மல்லித்தூள், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எண்ணெய், சமையலுக்கு எந்த எண்ணெய் பயன்படுத்துகிறீங்களோ அந்த எண்ணெய் ஊற்றுங்க. சோம்பு பாருங்கள், 2 சோம்பு தான், நிறைய போடக்கூடாது. சோம்பு அப்படி பொரிஞ்சு வர நேரம், பொரிஞ்சு வருதில்ல நேரம், பச்சை மிளகாய் 2, வெங்காயம் நீட்டமாக வெட்டி வச்சுருக்கு. கொஞ்சம் நமக்கு நல்லா வசங்கி வந்தோன்னா இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்குது, தட்டி வச்ச இஞ்சி பூண்டை தட்டி திருப்பி பூண்டு நல்லா தட்டி போடணும். தட்டி போட்டால் தான் அந்த மனமும் ருசியும் நல்லா இருக்கும். அரைச்சி விழுதாக போடாதீங்க. மூண்டு நல்லா இது வசங்கியாச்சு. அதுக்கப்புறம் 2 கருவேப்பிலையெல்லாம் முன்னாடியே எண்ணெயில் போடாதீங்க, ஒரு மாதிரி முருவி போய் கிடக்கும். அதாவது இது வசங்கின பிறகு அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு தக்காளி போடணும். நல்லா வசங்கியாச்சு. இனி இந்த இடத்துல நம்ம அவிச்ச காலிஃப்ளவரை போடணும். என்னம்மா ஓடி வாடா வேணுமா? அந்த எடுத்தாரேன் பிள்ளைக்கு மம்மா வச்சுட்டாரேன். நல்லா நம்ம ஒரு வசதி வச்சுக்கணும். உப்பு போட்டு அவிச்சாலும் அவிக்கிறது உப்பு போட்டிருக்கோம்ல. இதில் என்ன செய்யணும்னா 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கிறோம், அதனால் நிறைய போடக்கூடாது. மிளகாத்தூள் தூளாப்பில் மல்லித்தூள் போட்டால் ஒரு மணம் வரும் நல்லா. மஞ்சத்தூள் ஏற்கனவே காலிஃப்ளவரில் போட்டிருக்குது. உப்பும் காலிஃப்ளவரில் போட்டாங்கனால லைட்டாக 2 உப்புத்தூள் போட்டால் போதும். பார்த்துட்டு தேவைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். நிறைய இந்த மாதிரி டைமில் நிறைய மசாலாலாம் அதிகம் சேர்க்காதீங்க. மசாலாலாம் கம்மியாக சேருங்க. கடையில் வாங்குகிற மசாலா அது இதுன்னு எல்லாத்தையும் வாங்கி போட்டு அதுக்கு நல்லா வசங்கட்டும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கான்னு பார்க்குறீங்களா? இது காலிஃப்ளவர் சொல்லு. பூ இது பேர் என்னது? பூ. வெரி குட். நல்லா வசக்கி விட்டுருக்குறோம். இந்த தக்காளியில் உள்ள ஈரம், காலிஃப்ளவரில் ஈரம்லாம் போகட்டும். போன பிறகு எடுக்கலாம். அது வரை அடுப்பை குறைச்சி வைங்க. அடுப்பை நல்லா குறைய வச்சு பாருங்கள். எண்ணெய் ஈரம் இப்போலாம் போயாச்சு. நல்லா இருக்கு. சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிட்டு பாரு, டேஸ்ட் சொல்லி எப்படி சூப்பர். அதான் 2 கிள்ளி போட்டு உள்ளே மேலே வச்சோம்னா சூப்பர் ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும்.